பெருமை உள்ளவனை பார்க்கலாம் பொறுமை உள்ளவன் உத்தமன். அதாவது சில நேரத்துல நம்முடைய ஆசீர்வாதங்களை பார்த்து, நம்மள கடவுள் வச்ச ஸ்தானத்தை பார்த்து பொறுமையா இருந்துடக்கூடாது, பொறுமையா இருக்கும். ஒரு கழுகு ஒண்ணு இருந்துச்சா, அந்த கழுகு எவரெஸ்ட் மலை மேல இருந்துச்சு. அதுக்கு பயங்கர பெருமை, யாரோடையும் சேர்றது இல்ல, ஏன்னா எவரெஸ்ட்ல யாரும் வரப்போறது கிடையாது. அதான் ரொம்ப பெருமையா அந்த கழுகு சுத்திக்கிட்டு இருந்துச்சு. ஒரு நாள் அந்த கழுகு குஞ்சு பொறிச்சிச்சு. 2 அழகான கழுகு குஞ்சுகளை அதை வளர்த்து கொண்டு வந்தது. உயரமான மலையில ஒரு உயரமான ஒரு மரத்துல இந்த கழுகு குஞ்சுகளை அதை வச்சிருந்துச்சு. ஆனா திடீர்னு பாத்தீங்கன்னா அந்த கழுகு கீழே ஒரு மனிதர், சாது ஒருத்தர் அந்த இமயமலையில ஏறி அவர் தவம் இருக்க பிரார்த்தனை செய்ய அங்க வந்தார். இவரை பார்த்த உடனே அந்த கழுகு பயங்கர கோபம். அது ஒரு கண்ணாமன்னு திட்டுச்சு. உங்களுக்கு வேற இடம் கிடைக்கலையா? இந்த மரத்துக்கிட்ட தான் வந்து உட்காரணுமா? வேற எங்கேயாவது போக வேண்டியது தானே அப்படின்னு சொல்லி ரொம்ப ஏளனமா அசிங்கம் முடிச்ச சாதுவே, இந்த ஷேவ் பண்ணல, குளிக்கல, இந்த இடத்துக்கு வந்து ஏன் என் மானத்தை வாங்குற, போன்னு கத்துச்சு கொத்துச்சு. ஆனா இந்த சாது அமைதியா இருந்தார். கழுகு குஞ்சுகளை பார்த்து சொல்லிச்சு, அந்த சாதுவோட சேரவே கூடாது, அழுக்கு பிடிச்ச மனுஷங்க, இவங்களோட நம்ம சேரக்கூடாது, நம்ம வேற இனம், நம்ம உயரமா கடவுள் வச்சிருக்கிறார், இவங்களெல்லாம் நம்ம சேரக்கூடாது அப்படின்னு சொல்லி ரொம்ப ஏளனமா பேசிச்சான். ஒரு நாள் இந்த கழுகு இரையை தேடுவதற்காக அது கீழே இருக்கிற பட்டணத்துக்கு போயிட்டு இரையை தேடி வரதுக்குள்ள ஒரு பெரிய பனிப்புயல் வந்துச்சு. அந்த பனிப்புயல்ல சிக்கி இந்த கூட்டுல இருந்த கழுகு குஞ்சுகள் எல்லாம் மேல மரத்துல இருந்து கீழே விழுந்துச்சு. பனி கொட்டுன்னு கொட்டுது. இந்த சின்ன கழுகு குஞ்சுகள் மேல பனி விழுந்து அது சாகிற நிலைமையில இந்த சாது என்ன பண்ணாராம், எழும்பி போய் அந்த கழுகு குஞ்சுகளை காப்பாத்தி கஷ்டப்பட்டு அந்த மரத்துக்கு மேல ஏறி அந்த கழுகு குஞ்சுகளை மறுபடியும் அந்த கூட்டாங்க வச்சு தான் கையில இருக்கிற சில பேரிக்காய்களை கொடுத்து அந்த கழுகுடைய பசியை ஆற்றினாரா. தாய் கழுகு வந்துச்சு, தன்னுடைய கழுகு குஞ்சுகள்லாம் பேரிக்காய் சாப்பிடறத பார்த்து பயங்கர டென்ஷன் ஆயிடுச்சு. கழுகு குஞ்சுகளை பார்த்து திட்டது, அந்த சாதுவை பார்த்து திட்டது, ஏயா நாங்கெல்லாம் எதை சாப்பிட்டு வளர்த்தது தெரியுமா, பேரிக்காவை கொடுக்குறிய, உன்னதான் எங்க கூட சேரக்கூடாதுன்னு சொன்னல. அந்த கழுகு குஞ்சு சொல்லிச்சுங்களா, அம்மா சத்தம் போடாத, சும்மா இரு, அவருதான் எங்களை இன்னைக்கு உயிரோட காப்பாத்தினாரு, புயல் வந்துச்சுமா, கீழே விழுந்தோம், பனியில புதஞ்சு போயிருப்போம், ஆனா இந்த சாதுவையா தான் எங்களை காப்பாத்தி விட்டாரு. நாங்க உயிரோட இருக்கிறது காரணமே அந்த சாதுவையா, பசியில எங்களால தாங்க முடியல, சாதுவையா அவர் கையில இருந்த அவரு சாப்பிடுறதுக்காக வச்சிருந்த அந்த பேரிக்காவை எங்களுக்கு கொடுத்துட்டாரம்மா. கழுகு தன்னுடைய தவறை உணர்ந்தது. அந்த சாதுவை பார்த்து சொன்னது, ஐயா நீங்கள் ஏனையா இந்த மாதிரி எனக்கு உதவி செஞ்சீங்க, நான் தான் உங்களை அவ்வளவு கேவலமா திட்டுனேனே. அவர் சொன்னாரா, பெருமை உள்ளவர்களா இருக்கிறத பார்க்கலாம் பொறுமை உள்ளவர்களா இருக்கிறது உத்தமம். பிரசங்கியின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் சொல்லுகிறதுங்க இந்த வசனத்தை. பொறுமை உள்ளவன் தான் உத்தமனா, பெருமை உள்ளவன் கிடையாதான். என்னதான் உங்களை கடவுள் எவ்வளவு உயர்ந்த ஸ்தானத்துல வச்சிருந்தாலும் ஒன்ன மறந்துடாதீங்க, இறைய தேடுவதற்கு அந்த கழுகு கீழே தான் போக வேண்டியது இருந்துச்சு. மற்றவங்க நம்ம லைஃப்ல தேவை, உறவுகள் தேவை, சொந்தக்காரங்க தேவை, நண்பர்கள் தேவை. நான் மட்டும் தனி காட்டு ராஜா, என்னை தவிர வேற யாரும் இல்லைன்னு சொல்லி நம்ம வாழ முடியாது. மற்றவர்களை சார்ந்து வாழ வேண்டும். யார்த்தையாவது இன்னைக்கு பேசாம இருக்கிறீங்களா? யாருடைய பகையவா சம்பாதிச்சுட்டு இருக்கிறீங்களா? ஒப்புரவாகுங்க. உங்க மனசுல சமாதானம் இருந்துச்சுனாவே நிறைய சாதிக்கலாம். இன்னைக்கு கடவுள் உங்களுக்கு கொடுத்த உறவுகளை மிஸ் பண்ணிடாதீங்க, அப்புறம் வருத்தப்படுவீங்க. நிச்சயமாய் ஆண்டவர் இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையை ஆசீர்வாதமாய் மாற்றப் போகிறார். பொறுமையா இருந்து உத்தமன், அதாவது பெஸ்ட் ஆளுன்னு சொல்லி நீங்க ஜெயிக்க போறீங்க. எனக்கு மனசுல யோசனை வருது, அப்துல் கலாம் ஐயா ஞாபகம் வருது. இந்தியாவுக்கே ஜனாதிபதியா மாறினார். பொறுமை உள்ளவர்களா இருந்தா ஒரு நாள் கர்த்தர் பெருமைப்படுத்துவார். God bless you. பெரிய காரியங்களை, சிகரங்களை தொடுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். Have a good day.